Good morning students. Today we are going to see organization of life. This is the last lesson in your book. This is the biology lesson. Today we are going to teach reduced portion except reduced portion. Listen. First one, cell. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் செல், அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். அதுதான் நம்ம இந்த வருஷமும் படிக்க போகிறோம். எலாபரேட்டா, செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். அதாவது அமைப்பு மற்றும் செயல் வடிவமாக இருக்கிறது எது அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் செல் தான். செல்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது உயிரினங்களின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு செல் பயாலஜி. இதை பற்றி செல்லை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் செல் உயிரியல். செல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் என்க்ளோஸ்டு வித்தின் எ மெம்பரேன். அதாவது இந்த மெம்பரேனுக்குள்ளே சைட்டோபிளாசத்தால் சூழப்பட்டது. விச் கண்டெய்ன்ஸ் மெனி பயோமாலிகூல்ஸ் சச் அஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இதுக்குள்ளே நிறைய பயோமாலிகூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது. செல்ஸ் வேரி வைட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். செல்ஸ் ஒவ்வொரு உயிரினங்களையும் வெவ்வேறு மாதிரியான வடிவத்தில் இருக்கும். There is a central spherical nucleus and a variety of cytoplasmic living organelles like the endoplasmic reticulum. இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதோ பாருங்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்டு மைட்டோகான்ட்ரியா. இதுதான் மைட்டோகான்ட்ரியா. நெக்ஸ்ட்டு கோல்ஜி பாடிஸ், centrioles, ribosomes, lysosomes, etc. present in an cell. Each cell organelle performs a specific function. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனல்ஸும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்து அதனால தான் ஒவ்வொரு செல்லும் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். The size of cells varies in different animals which are measured in units of micron. அதாவது செல்லினுடைய அழகை அளக்கிறதுக்கு பேர் மைக்ரான். இது பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். 1 சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ 1 மில்லிமீட்டருங்கிறது 1000 மைக்ரான்ஸ். அப்போ 1 மில்லிமீட்டர் எவ்வளோ சின்னது, அதில் 1000 மைக்ரான்ஸை தான் நம்ம சொல்லுவாங்க. அப்போது த ஆவரேஜ் செல் சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 0.5 to 20 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். டயாமீட்டரில் எப்படி வேறுபடும் அப்படின்னா 0.5 to 20 வரைக்கும் வேறுபடுன்னு சொல்கிறாங்க. த செல்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் த ஸ்மாலஸ்ட் இன் சைஸ் 1 to 2 மைக்ரோமீட்டர். பாக்டீரியா செல்ஸ் தான் இருக்கிறதுலையே சின்னது. இன் ஹியூமன் பாடி த ஸ்மாலஸ்ட் செல் இஸ் ஆர்பிசி. ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய செல் பார்த்திங்கன்னா ஆர்பிசி. இதனுடைய அளவு 7 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். டயாமீட்டர்னால் குறுக்குவெட்டு பரப்புன்னு சொல்லுவாங்க. த லாங்கஸ்ட் ஒன் இஸ் த நர்வ் செல் விச் ரீச்சஸ் எ லென்த் ஆஃப் அபவுட் 90 to 100 சென்டிமீட்டர். அந்த ஹியூமன் எக், அதாவது ஹியூமன் எக் கருமுட்டை இருக்கு இல்லையா, ஓவம், இஸ் 100 மைக்ரோமீட்டர் இன் சைஸ். அதாவது ஹியூமன் பாடியில் மிகச்சிறிய செல்னு பார்த்தா ஆர்பிசி, பெரிய செல்னு பார்த்தா நர்வ் செல். அதே மாதிரி எதுவும் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க ஓவம், அதாவது கருமுட்டை. Among multicellular animals, the largest cell is egg of an ostrich. அதாவது மல்டிசெல்லுலார் அனிமல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலையே மிகப்பெரிய செல் பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழியினுடைய முட்டை தான் சொல்கிறாங்க. இது ஒரே ஒரு செல். இட் மெஷர்ஸ் அபவுட் 170 மில்லிமீட்டர் இன்ட்டு 180 மில்லிமீட்டர் இன் டயாமீட்டர். இதில் பாருங்கள் எதில் கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர். அப்படின்னா எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இட் இஸ் அபவுட் 25,000 டைம்ஸ் பிக்கர் தேன் ஏ ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல் நம்ம உடம்புல இருக்கிறதுலே சின்னதுன்னு படித்தோம். அதை விட 25 டைம்ஸ் பிக்கர்னு சொல்கிறாங்க. அப்போது மைக்கோபிளாஸ்மா வித் ஏ டயாமீட்டர் ஆஃப் 0.001 மில்லிமீட்டர் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம். மைக்கோபிளாஸ்மாங்கிறது இந்தளவு நேனோ மில்லிமீட்டர் கொண்ட ஒரு ஸ்மாலஸ்ட் பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next is stem cell. A stem cell is essentially a blank cell capable of becoming another more differentiated cell type in the body, such as a skin cell, a muscle cell, or a nerve cell. They are microscopic in size. Stem cells can be used to replace or even heal the damaged tissues in the body. அதாவது ஸ்டெம் செல்ஸ் நம்ம தொப்புள் கொடியிலேருந்து வருது இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. அந்த தொப்புள் கொடி இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நமக்கு எப்போயாவது உடம்பு சரியில்லை, நம்ம திஷ்யூஸ் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய திஷ்யூஸை. தே கேன் சர்வ் ஆஸ் ஏ பில்ட் இன் ரிப்பேர் சிஸ்டம் ஃபார் த ஹியூமன் பாடி. அது ரிப்பேர் சிஸ்டம் மாதிரி. இப்போ பார்ட்ஸ் ஏதாவது செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம புது செல்ஸ், அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம உள்ளே செலுத்திக்கலாம். ரிப்ளனிஷிங்
other cells as long as a person is still alive. உயிருடன் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஷேப். செல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு நம்ம சொன்னோம். நார்மலி தே ஆர் correlated with their functions. Some cells are oval or round while certain others are elongated. நீண்ட மாதிரி இருக்கும். Some cells are long and pointed at both ends. They exhibit a spindle shape. Cells are sometimes quite long. Some are branched like the nerve cell or a neuron. Some of our WBC cells are amoeba-like with irregular boundaries. பாருங்கள் இதில் செல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரெட் பிளட் செல்ஸ்னுடைய சைஸ் பாருங்கள், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்மூத் மசில் செல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓவம் செல்னால் கருமுட்டை. நெக்ஸ்ட்டு போன் செல், கருச்செல்னு சொல்லுவாங்க இதை. இது போன் செல், நர்வ் செல். அடுத்தது ஸ்பெர்ம் செல். நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ அவர் பாடி இஸ் டெவலப்டு ஃப்ரம் எ சிங்கிள் செல் கால்டு சைக்கோட். அதாவது மனிதனுடைய உடம்பு ஒரே ஒரு செல்லிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அந்த செல்லுக்கு பேர் பார்த்தோன்னா சைக்கோட். த சைக்கோட் அண்டர்கோஸ் கண்டினியூஸ் மைட்டோட்டிக் டிவிஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் த ஃபோட்டஸ் கன்சிஸ்டிங் மல்டிடியூட் ஆஃப் செல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப், சைஸ் அண்ட் கண்டென்ட். Fertile cells gradually attain change in structure and function. This process is known as cell differentiation. பாருங்கள், ஃப்ரம் ஏ சிங்கிள் செல்லிருந்து மல்டிப்ளை ஆகி சைக்கோட் உருவாகுது. அதிலிருந்து பல செல்கள் வந்து மேலும் உற்பத்தி ஆகுது. நெக்ஸ்ட் we are going to see tissues. tissues அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, tissues are groups of cells that have a similar structure and act together to form a specific function. இதில் சொல்கிறாங்க குரூப் ஆஃப் செல்ஸ். நிறைய செல்ஸ் வந்து இப்போ மசில் செல்ஸ்னால் அதெல்லாம் குரூப்பாக சேர்ந்து மசில் டிஷ்யூஸை வந்து உருவாக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்ணும். தே ஆர் ஆஃப் 2 டைப்ஸ், சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் திஷ்யூஸ். அந்த திஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸ் பிரிக்கலாம், சிம்பிள் திஷ்யூஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் திஷ்யூஸ். சிம்பிள் tissues ஆர் மேடப் ஆஃப் செல்ஸ் ஆஃப் சேம் டைப் ஆர் கைண்ட். சிம்பிள் tissuesல பார்த்தோம் அப்படின்னா எல்லா செல்களும் ஒரே வகையான ஆள் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிளாண்டுலார் டிஷ்யூ. அண்ட் காம்ப்ளெக்ஸ் tissues ஆர் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் tissues. எக்ஸாம்பிள் tissues ஆஃப் ட்ரை ஸ்கின். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒவ்வொரு செல்களும் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னில் பார்த்தோம், இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரை ஸ்கின். Hence, simple tissue is homogeneous and complex tissue is heterogeneous. ஏன்னா ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஹோமோஜீனியஸ்னு சொல்லுவோம், வெவ்வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதனுடைய டைப்ஸ் பாருங்கள், டிஷ்யூஸ்னுடைய டைப்ஸ். அனிமல் டிஷ்யூஸில் பாருங்கள், அனிமல் டிஷ்யூ, எலிப்டிக்கல், எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் இணைப்பு டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு மஸ்குலர் டிஷ்யூ. அடுத்தது நர்வ்ஸ். இதில் பாருங்கள் எபித்தீலியல் டிஷ்யூ ஸ்குவாமஸ், குபாய்டல், குளுமார் அண்டு சிலியேட்டட். இதெல்லாம் வந்து இதனுடைய டைப்ஸு. இதில் வந்து ஆரோலர், டெண்டான், லிகமெண்ட். அடிப்போஸ், ஸ்கெலிட்டலில் போன், கார்டிலேஜ், ஃப்ளூயிடில் பிளட், லிம்ப். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மஸ்குலரில் ஸ்ட்ரெய்ட்டட், ஸ்மூத், கார்டியாக். நர்வ்ஸில் அது மட்டும்தான் இருக்குது, நர்வ் செல்ஸ் ஒன்லி. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் தான் மேலே பார்த்தோம். Next, types of tissues. Depending on the basis of their structure and function, tissues can be classified into 4 types. அதை வந்து tissues எத்தனை டைப்ஸாக பிரிக்கலாம் மேலே பார்த்தோம் இல்லையா. எலிப்டிக்கல் tissue for protection, muscular tissue for movements and locomotion, connective supporting tissue for binding different structures of body, and nerve tissue for conduction of nerve impulses. All complex organisms consist of only 4 basic types of tissues. நம்ம எல்லா வகையான ஆர்கானிசம்ஸ், காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ்லேயும் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ப்ரொடக்ஷன், மஸ்குலர் மூமெண்ட் அண்ட் லோகோமோஷன். அடுத்தது நர்வ்ஸ் வந்து நர்வ் இம்பல்சஸ். இதெல்லாம் பாருங்கள், கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஆர்கனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது. இதுதான் இதனுடைய வேலை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் டுடேஸ் ஹோம்ஒர்க். வாட் இஸ் செல்? செல்னா என்னங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு டிஷ்யூஸ்னால் என்னங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் அதனுடைய டைப்ஸு. இதை படித்து எழுதி சென்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கிளாஸிஃபிகேஷனும் எழுதுங்க, படித்து எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.